காய்ஸ், இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம உங்கள் ஆதாரில் இணைச்சிருக்க ஃபோன் நம்பரை எப்படி உங்கள் மொபைலில் இருந்தே ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்கள் மொபைல்லே நீங்கள் ஈஸியாக உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நம்பரை செக் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்களோ அந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த உடைன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் டவுன்லோட் ஆதார் ஏதாவது ஒரு கொடுத்தா தான் அந்த டேப் ஓப்பன் ஆகும். அதனால் டவுன்லோட் ஆதார் கொடுக்குறேன். பேஜ் லோட் ஆகிட்டுருக்கு. இந்த பேஜ் வரும். நம்மளுக்கு இந்த பேஜ் தேவைப்படாது. டேஷ்போர்டுன்னு இருக்கும், இதை அமைக்கிக்கோங்க. சம்டைம் டேரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்டு இப்படி விசிபிள் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது விசிபிள் ஆகலைன்னா அந்த மாதிரி கொடுத்து டேஷ்போர்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி உள்ளே வரணும்னா கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்டாக தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். செக் ஆதார் வேலிடேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் போய் தான் உங்கள் ஆதாருக்கு எந்த நம்பர் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ண முடியும். இதுக்காண்டி நீங்கள் தனியாக காசு எதுவும் செலவு பண்ண தேவையில்ல. ஈஸியான ஸ்டெப்ஸ். நான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உள்ளே போய்ட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு கேப்ஸா எப்படி இருக்கோ அதே மாதிரியே என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்மால்னா ஸ்மால், கேப்ஸில் இருந்தால் கேப்ஸ், இந்த மாதிரி தான் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. செக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது யாரோட எத்தனை வயசுக்குள்ளே இருக்குது ஆதார் பார்த்தீங்கன்னா 30 to 40 வயசு. ஃபீமேலா தமிழ்நாடு கொடுத்துருக்க கடைசி 3 டிஜிட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் நீங்கள் ஆதாரில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபுல்லாக நம்பர் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. கடைசி 3 டிஜிட் நம்பர் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் கெஸ் பண்ண முடியும். இந்த நம்பர் உங்கள்கிட்ட இல்லைன்னா மாற்ற நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்க இ-சேவை மையம், அப்படி இல்லைன்னா தாலுகா ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ், யூனியன் ஆஃபீஸ், இந்த மாதிரி ஆஃபீஸில் நீங்களே மாற்றிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுலேயும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போலான யூஸ்ஃபுல்லான தகவல் என்றும் நம்ம சேனலில் அப்டேட் ஆகிரும். என்றும் இணைந்திருங்கள். Have a nice day. Thank you.